நான் ஈவி காந்தி, தலைவர், கிழக்கு கடற்கரை தென்னை விவசாயிகள் சங்கம். இன்று நடைபெற்ற கூட்டம் கிழக்கு மண்டல தென்னை விவசாயிகள் ஒருங்கிணைப்பு கூட்டம். இது இரண்டாவது முறையாக பேராவணியில் நடைபெறுகிறது. முதல் தடவை புதுக்கோட்டையில் நடைபெற்றது. இரண்டாவது தடவை பேராவணியில் ஏற்கனவே நடைபெற்றது. மூன்றாவது தடவை ராமநாதபுரத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கோகனட் போர்டு, காயர் போர்டு இரண்டுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள். இன்று நடைபெற்ற கூட்டத்தில் புதுக்கோட்டை, ஆலங்குடி, அறந்தாங்கியிலிருந்து வந்திருக்கிறார்கள், காரைக்குடியிலிருந்து வந்திருக்கிறார்கள். எங்களுடைய இன்றைய நிலைப்பாடு என்னென்னா, சிடிபியுடைய ரீஜனல் ஆஃபீஸ் சென்னையிலேருந்து இப்போ கோயம்புத்தூர் கொண்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறதும் ஒன்று தான், சென்னையில் இருக்கிறதும் ஒன்று தான். எங்களுக்கு ரெண்டுமே அதிக தூரம், எங்களுக்கு எட்டாத இடத்துலாம் இருக்குது. அதை தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு நான் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் வேணும்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அதை பட்டுக்கோட்டையிலேயோ பேராவணியிலேயோ அமைக்க வேண்டும். ஏன்னா இங்கே தென்னை அதிகம் இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து பட்டுக்கோட்டையும் பேராவணி தான். இங்கே அமைக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறோம். அது நாங்கள் முக்கியமாக அதனை வலியுறுத்துகிறோம். அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோகனட் மார்க்கெட்டிங் அதாவது கோகனட்டில் மார்க்கெட்டிங் கமிட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இங்கே ஒரு இடத்தை சொந்த இடத்தில் இயங்குவதற்கு நிறைய பேர் இங்கே முயற்சி செய்தார்கள். ஒரு 4-5 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் காலத்திலெல்லாம் முயற்சி செய்து விட்டுவிட்டார்கள். அது கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை, இடமில்லை, அது இல்லைன்னு பல பிரச்சனைகளை சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் விடாமல் அதை தொடர்ந்து ஒரு 3 வருடமாக முயற்சி செய்கிறோம். இடத்தையும் நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். அதாவது கலெக்டருடைய அறிவுறுத்தலின் பேர் இடத்தை பரிந்துரை செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அந்த இடத்தில் சில தனியார்கள் ஆக்கிரமித்து இருப்பதால் அதை அவர்களை எவிக்ஷன் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி மேலேருந்து உத்தரவு வந்துள்ளது. அதை நடைமுறைப்படுத்தாமல் இந்த நிர்வாகம், பேராவூரணி, வட்டாட்சியர், பட்டுக்கோட்டை கோட்டாட்சியர் இவர்கள் அதனை மிகவும் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் பல தடவை அவர்களை பார்த்து, மாவட்ட ஆட்சியரையும் பார்த்து சொல்லியும் இன்னும் ஒன்றும் நடைபெறவில்லை. இதை அவர்கள் உறுதியாக கடைபிடிக்காவிட்டால் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை நாங்கள் பேசி முடிவு செய்துள்ளோம். அடுத்து சிடிபிஎஸ், கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, அதனுடைய ஸ்கீம் எதுவுமே வெளிப்படையாக இல்லை, எல்லோருக்கும் சரிசமமாக இல்லை. சில மாவட்டங்களுக்கு சில ஆண்டுகளுக்கு கொடுப்பது, சில மாவட்டங்களை முற்றிலும் புறக்கணிப்பது, இது போன்றே இருக்குது. அதுவும் ஒரு மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கொடுத்தா கூட அது ஏதோ ஒரு சில பகுதிகளில் அவர்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஆட்களுக்கு கொடுத்து விட்டு மற்றவர்களை தவிக்க விட்டு விடுகிறார்கள். இது தவறு. எல்லோருக்கும் கிடைப்பதற்கு சிடிபி கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அது டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்குது, அதை செய்யணும் அவங்க. அடுத்து இந்த ஜிஐ, அதாவது ஜியாகிரபிக்கல் இண்டெக்ஸ், அந்த ஐடென்டிஃபிகேஷன், ஜியாகிரபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் நம்ம பேராவூரணி கிழக்கு கடற்கரை தென்னை தேங்காய்க்கு நம்முடைய சட்டமன்றத்தில் விவசாய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது தமிழ்நாடு கவர்மெண்டால். ஆனால் அதற்கு பிறகு அது எந்த விதமான ஒரு சிறிய ஒரு நகரவும் இல்லாமல் அப்படியே இருக்கிறது. அது என்ன காரணத்திற்காக இப்போ 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் அதற்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்கவில்லை என்பது அரசுக்கு தான் தெரியும். அதை நாங்கள் மீண்டும் அதை வலியுறுத்துகிறோம். அதை அடுத்தபடியாக இந்த தேங்காய் விலை நிர்ணயம் தொடர்பாக நிறைய வாதிக்கப்பட்டது. இந்த லாபக்காய் இது போன்ற பல விஷயங்களையும் இதை எதிர்காலத்தில் அனைத்து விவசாயிகளுமே எடைக்கே தேங்காயை கொடுத்தால் இந்த பிரச்சனையே வராது. அதே மாதிரி என்ன எடை என்ன ரேட்டு என்பது மார்க்கெட் ரேட்டு பொதுவாகவே பேப்பர் எல்லாத்துலேயுமே வந்துடுது எப்போவுமே. அதன் அடிப்படையில் எடைக்கு கொடுத்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வராமல் இருக்கும். அதை ஒன்று. ரெண்டாவது, அனைத்து விவசாயிகளும் தேங்காயை ஒரே நிலைப்பாட்டில் விற்கணும்னா எடை தான் அதுக்கு சரியான தீர்வு. அதை அப்புறம் இந்த கோகனட் டெவலப்மெண்ட் போர்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சில ஸ்கீம் வச்சுருக்காங்க. எல்ஓடிபி, இது ஆர்ஆர், அப்புறம் ஏஇபின்னு சொல்லி, அது எதுவுமே வெளிப்படையாக அவங்க முறையாக செய்யலை. அதெல்லாம் முறையாக செய்யணும்னு சொல்லி கோகனட் டெவலப்மெண்ட் போர்டுக்கு நாங்கள் நேரில் சென்று வலியுறுத்த இருக்கிறோம். அப்புறம் இது மாநில அரசு சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்புறம் எங்களுடைய நிலைப்பாட்டில் ஜனவரி 21 கல் ஆதரவு மாநாடு திரு நல்லசாமி அவர்களால் விக்கிரவாண்டி நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு அனைவரும் நாங்கள் திரளாக சென்று கலந்து கொள்ள வேண்டும். கல்லை நாங்கள் ஆதரிக்கிறோம். தென்னை மரத்தில் கல் இறக்குவதை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். அது கல் ஒரு போதைப் பொருள் என்று தவறாக ஒரு கண்ணோட்டத்தில் மாநில அரசு அதை நடைமுறைப்படுத்தி விற்பதற்கு தடை விதிக்கிறது. சரி, அவங்க விற்பதற்கு தடை விதிக்கட்டும், இறக்குறதுக்கு ஏன் தடை பண்ணுறாங்க? இறக்கி நாங்களே குடிச்சிட்டு போகிறோம், அதனால் இறக்குறதுக்கு தடை விதிக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த கோட்பாடு. அதுக்கு
அடுத்து அதுக்கு வந்து திரு நல்லிச்சாமி அவர்கள், ஈரோடை சேர்ந்த நல்லிச்சாமி அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அதற்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அவர் 21ஆம் தேதி மாநாடு கூட்டியிருக்கிறார் விக்கிரவாண்டியில். அதில் அனைவரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் கட்டியிருக்கிறோம். அடுத்து வந்து நம்ம வந்து ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய்ங்கிறது வந்து புளிச்சு போச்சு. எங்களுக்கு நான் சொல்லி புளிச்சு போச்சு. வந்துருச்சு சொல்லி ஏதாச்சும் ஒரு மந்திரி பேரில் ஒரு அறிக்கை வரும், அல்லது புதுசாக வந்து எம்பி பேரில் அறிக்கை வரும். இது வந்து வருஷம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த அரசு பதவி ஏற்று ஒரு 3-4 வருடங்களாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது மாதிரி. இப்போ இந்த வரப்போகுது தேங்காய் எண்ணெய் வரப்போகுது ரேஷன் கடையில். ஆனால் அதற்கு எந்த விதமான அவங்க இது எதுவுமே எடுக்கலை, அவங்க முன்னெடுப்பு எதுவுமே எடுக்கலை. ரெண்டாவது அவங்க அது கொண்டு வர்றதுக்குள்ள அவங்க ஆதரவும் இல்லை, மாநில அரசுலேருந்து அதுக்கான ஆதரவும் இல்லை. இதனால் பாமாயில் தான் அந்த இடத்தை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாவது கொடுக்கணும் என்பது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பொங்கல் தீபாவளி காலங்களில் மட்டுமாவது கொடுக்கணும் கூட நாங்கள் கோரிக்கை விட்டு பார்த்தோம், அதுவும் நடைபெறவில்லை. இனி வருங்காலத்தில் மாநில அரசு அதை முடிவு செய்து தேங்காய்க்கும் ஒரு சமமான ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். இது எங்கேயோ விளையக்கூடிய பாமாயிலுக்கு அவ்வளோ ஆதரவு கொடுக்கிறது அரசு. அதை தேங்காய்க்கு ஒரு சிறிதளவாக கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அனைத்து விவசாயிகளுக்கும் புத்தாண்டு அண்ட் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அடுத்தபடியாக தேசிய அளவில் உள்ள சில விஷயங்களை திரு செல்லத்துறை அவர்கள் கூறுவார்கள். தென்னை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்பது அந்த தேங்காயின் விலையை பொறுத்தது. கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் ஏற்ற இறக்கங்கள் மிக அதிகமாக இருந்து இப்போ ஒரு சுயசார்பு நிலைக்கு வந்திருக்கு. இந்த நிலையை நிலைநிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு டன்னு இன்றைக்கி வந்து 60,000 ரூபாய்க்கு போயிருக்கு. இதுதான் எங்களுடைய ஓரளவு கட்டுப்படி ஆகக்கூடிய விலை. இந்த வேளாண்மை துறையில் வந்து விளைபொருள் ஒழுங்காக விற்றாக்க மிச்ச ஸ்கீமெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லை. இதை நிலைநிறுத்துவதற்காக தென்னை வளர்ச்சி வாரியத்தோடு சேர்ந்து தேசிய அளவிலே 12 மாநிலங்களிலே பயிர் செய்யப்படுகின்ற தென்னை விவசாயிகளை ஒருங்கிணைத்து தேசிய நட்பமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம். அந்த நட்பமைப்பின் சார்பாக வருகின்ற இந்த ஜனவரி இறுதிக்குள் தென்னை வளர்ச்சி வாரியத்திற்கு சென்று தென்னை வளர்ச்சி வாரியத்திலே புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற தென்னை விவசாயியிடம் அனைத்து மாநில விவசாயிகளும் கோரிக்கைகளை கொடுத்து இந்த விலை வீழ்ச்சி ஏற்படாமல் பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பேராவூரணி தான் மிகச்சிறந்த தென்னை உற்பத்தியாளர்களை கொண்ட பகுதி என்பதனால முதல் கூட்டத்தில் இங்கே நடத்திவிட்டு அடுத்தபடியாக கிழக்கு மேற்கு வடக்கு மண்டல கூட்டங்களையும் நடத்தி வருகின்ற ஜனவரி இறுதிக்குள் தென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய சேர்மன், சிசிடிஓ, செக்ரட்டரி இவர்களுடனான கலந்துரையாடல் செய்து இந்த விலை வீழ்ச்சியடையாமல் நிரந்தரமாக இருப்பது ஒன்று முதல். இரண்டாவது, அரசனுடைய திட்டங்கள் பாகுபாடின்றி யாருக்கு கிடைத்தது யாருக்கு கிடைக்கவில்லை என்பதை கணக்கிடப்பட்டு அனைவருக்கும் கிடைக்க வழிவகுக்கப்பட வேண்டும். இந்த வகையிலே தேசிய சங்கம் செயல்படுகிறது. இந்த முயற்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நன்றி.